நீங்கள் பாவிக்கிற ஃபோன் வந்து ஸ்லோவாக இருக்குது. மற்றது உங்களோட ஃபோன் வந்து நீங்கள் டச் பண்ணும்போது ஹேங் ஆகுது, லோட் ஆகுது, இப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவீங்கண்ணே. உங்களுக்கு ரெண்டு செட்டிங் காட்டுறேன். அந்த செட்டிங் என்னென்னு சொல்லி இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு விளங்குவது. என்னடா நான் சொல்கிற வீடியோஸ் வந்து சில பேர் ஆனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க, சிலது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்கண்ணே. அப்படியே நாங்கள் என்ன செய்யுண்டா, நான் சொல்கிறத இன்னொரு ஃபோனில் பாருங்கள், ஒரு ஃபோனில் பார்த்து உங்களோட ஃபோனில் அந்த செட்டிங்கை செஞ்சு கொள்ளுங்கள். அடுத்தது இனி நான் செய்ய போகிற வீடியோஸில் வந்து செட்டிங்களை வந்து அந்த ஸ்லோ மோஷனில் காட்டுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கிறேன். உங்களோட ஃபோனை ஓப்பன் பண்ணி அதில் பாருங்கள், கூகுள் குரோம் இருக்கும். கூகுள் ஆப்ஷனுக்குள்ளேயோ இல்லாட்டி நீங்கள் முன்னுக்கு ஸ்க்ரீனில் போட்டு வச்சுப்பீங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி டச் பண்ணுங்கள். அதில் பாருங்கள், மேலே 3 டொட் கட்டுன்னு பாருங்கள், வலது கை மூலையில். அப்படியே அதில் வந்தீங்கன்னா செட்டிங் இருக்கும். செட்டிங்கை டச் பண்ணி அப்படியே கீழே வாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஸ்லைட் செட்டிங்கோட ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த ஸ்லைட் செட்டிங் ஒரு செட்டிங் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணி அப்படியே கீழே கடைசியாக வாங்க. கீழே இருக்கும் பாருங்கள், டேட்டா ஸ்டோரேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதில் நீங்கள் இவ்வளோ நாள் டேட்டா யூஸ் பண்ணினா அவ்வளோ என்னென்ன இன்டர்நெட் பாய்ச்சிங்களோ அவ்வளோ டேட்டாவையும் ஒரு ஃபைலாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். அது வேஸ்ட் ஃபைல், அதை அப்படியே டிலீட் ஆல் கொடுங்க. அப்படியே அதை டிலீட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து 2GB 3GB. அப்படியே உங்கள் ஃபோனில் வந்து செட்டிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்கை ஓப்பன் பண்ணி எபவுட் போங்க. அப்படியே கீழே அப்படியே வாங்க, எபவுட் இருக்கும் ஃபோனில். உங்களை எபவுட்டை சர்ச் பண்ணுங்கள். எபவுட்டை டச் பண்ணி அப்படியே பாருங்கள், சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். சில ஃபோனில் வந்து வேர்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். இதில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன், அதில் பாருங்கள் பில்ட் நம்பர் 2 ஆப்ஷன் இருக்கும். அதை 7 டைம் டச் பண்ணுங்கள். கண்டினியூவாக 7 டைம் டச் பண்ணிங்கன்னா இப்படி டெவலப்பர் மூடு வந்து எனேபிள் ஆகும். டெவலப்பர் மூட் பிறகு அப்படியே திருப்பி பேக் பண்ணி அதில் பாருங்கள், சேஞ்ச் பாரில் இந்த நான் இதில் போடுற மாதிரி ட்ரான்சிஷன் என்று டைப் பண்ணுங்கள். ட்ரான்சிஷன் அனிமேஷன் என்று கேட்கும். அப்படி அதை சேஞ்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த கீழே கார்டு பாருங்கள், டெவலப்பர் ஆப்ஷனுக்கு கீழே ஒரு ஆப்ஷன், அது ட்ரான்சிஷன் அனிமேஷன், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட டைரெக்டாகவே அந்த ஆப்ஷனுக்கு கொண்டு போகும். நீங்கள் டச் பண்ணதால் கீழே அப்படியே வந்துட்டு பாருங்கள், இந்த 3 செட்டிங் இருக்கும் பாருங்கள், விண்டோஸ் அனிமேஷன், ட்ரான்சிஷன் அனிமேஷன் எல்லாம் அப்படி காட்டு தானே. அதில் இப்போ 1x இருக்கும். இது அந்த 1x இருக்கிற 3ஐயும் 0.5x வைக்கணும். அந்த 1x இருக்கு, அதுக்கு மேலே பாருங்கள் 0.5x, அதை டச் பண்ணுங்கள். அது மாதிரி 3ஐயும் சேஞ்ச் பண்ணி விடுங்க. இந்த 3 ஆப்ஷனையும் 0.5x வச்சு போட்டோம். அது ஓகே. அடுத்ததையும் வைங்க. ஓகே, 3ஐயும் வச்சு போட்டோம். அப்படியே பேக் பண்ணி உங்களோட ஃபோன் ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களோட ஃபோன் வந்து செம ஸ்பீடாக